இவை காத்தில வந்த கண்கண்ட ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவா போற்றி, தென்னாடுடைய ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவா திருவடி போற்றி. மகாபிரிவா பாதசரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். So after a short break, we are back to business with Ahmiyam. நவராத்திரி கொண்டாடினோம், தீபாவளி கொண்டாடினோம், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் இருந்தது, என்ஜாய் பண்ணினோம். ஸோ நவ் இட்ஸ் பேக் டு பிஸ்னஸ். இந்த டைட்டிலில் பார்த்தோன்னே எங்களுக்கு சில பேர் கேட்டால் இந்த இதில் மகாபிரிவா கிடையாது அப்படின்னா, நான் பேச போகிற டாபிக் எல்லாமே சென்ட்ரலான மகாபிரிவா தான். எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, அது ஒன்று தான் எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கும் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஸ்டோரிஸ். ஒன்று வந்து எப்படி கேரளா மலையாள தேசம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஹவ் வாஸ் மலையாளம் ஃபார்ம். செகண்ட்லி, ஹவ் வாஸ் சிங்கேரி எஸ்டாப்ளிஷ்ட். சிங்கேரி மடம் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, மலையாள தேசம் எப்படி ஃபார்மேஷன் ஆச்சு, இது ரெண்டும் பெரியவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. அதை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லேர்னிங் ஃப்ரம் மகாபெரிவா. அவர் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கார், அதை நம்ம கற்றுப்போம். ஒரு தடவை மடத்தில் பெரியவா தரிசனம் கொடுத்துட்டுருந்தார், பக்தாலாம் உட்காண்டிருந்தார். அன்றைக்கி சில சான்ஸ்கிரிட் மகான்கள்லாம் வந்திருந்தார் அவர் தரிசனம் பண்ணுறதுக்கு. இப்போ அவளை கொஞ்சம் செப்பரேட்டாக தனி இன்க்ளோஷனில் உட்காந்து வச்சுருந்தா. இப்படி பேச்சு வாக்கில் பெரியவா பக்தர்கிட்ட கேட்டால் சொன்னால் இது மாதிரி என்னை யாராவது நமஸ்காரம் பண்ணினானாக்க நான் நாராயணான்னு ஆசீர்வாதம் பண்ணுவேன், நீங்கள் கிரகஸ்தால் எப்படி பண்ணுவேன்னு கேட்டாள். அவள் சொல்கிறா, நாங்கள் ஆயுஷ்மான் பவன்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம்னு சொன்னான். ஸோ பெரியவா சன்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸை கேட்டால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு. அவளும் சொல்ல ஆயுஷ்மான் பவான் தான் பண்ணுவோம் அப்படின்னா. பெரியவா பக்தாள்கிட்ட கேட்டால் அதுக்கு மீனிங் தெரியுமா, அர்த்தம் தெரியுமா, ஆயுஷ்மான் பவன் சொல்லேது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டான். அவள் சொன்னால் பூர்ண ஆயுசு, தீர்க்க ஆயுசு, பூர்ண ஆயுசு, நல்லா இருக்கணும், லாங் லைஃப் இருக்கணும்னு சொன்னான். ஸோ இவாள்கிட்ட கேட்டால் சன்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸ்க்கு நீங்கள் என்ன, அதுக்கு என்ன மீனிங் இல்லை. அவளும் அதே தான் அப்படின்னு சொன்னார். இப்போ கொஞ்ச நேரம் பெரியவா சைலண்ட்டாக இருந்தார். எங்களுக்கு சொன்னார், இந்த மீனிங்க்கு சொன்னதெல்லாம் தப்பு, நான் வேணால் சொல்லட்டுமா அப்படின்னார். இப்போ சொல்லுங்கோன்னா இருந்தார். இந்த முதல்ல சொன்னார், இந்த ஆயுஷ்மான் பவன்னு சொல்கிறதே இன்கம்ப்ளீட் ஃப்ரேஸ், தட் இஸ் நாட் த ஃபுல் பிளெஸிங். ஃபுல்லாக சொல்லணுன்னாக்க தீர்க்க ஆயுஷ்மான் பவ சௌமியா அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்? தீர்க்கனா லைஃப் லாங், ஆயுஷ் புரா. ஆயுஷ்மான் பவ சௌமியா இதுக்கு என்ன மீனிங்? நம்மளாம் பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறோம். பஞ்சாங்கம்னாக்க 5 அங்கம் கொண்ட ஒரு டாக்குமெண்ட் பேர் பஞ்சாங்கம். அது என்னெல்லாம் 5 அங்கம் இருக்குது? திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த 5 அங்கம் கொண்ட டாக்குமெண்ட் பேர் பஞ்சாங்கம். 27 நட்சத்திரம் இருக்கிற மாதிரி 27 யோகம் இருக்குது. அதில் ஆயுஷ்மான் ஒரு யோகம். அதே மாதிரி கரணங்கள் 11 கரணம் இருக்குது. அதில் ஒரு பவன் ஒரு கரணம். ஸோ ஆயுஷ்மான் ஒரு யோகம், பவ ஒரு கரணம். சௌமியானா என்னது? சௌமியா இஸ் அப்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் சௌமிய வாசர. சௌமிய வாசரனா புதன்கிழமை. புதன்கிழமையில் ஆயுஷ்மான் யோகம், பவகரணம், இது ரேர் காம்பினேஷன், ரேரஸ்ட் ஆஃப் ரேர். அது ரொம்ப ஈஸியாக வராது. எந்த ஒரு புதன்கிழமையில் ஆயுஷ்மான் யோகம் பவகரணம் சேர்ந்து வருதோ, தட் இஸ் த மோஸ்ட் ப்ராஸ்பரஸ் டே. அன்றைக்கி எல்லாம் நல்லது நடக்கும், கெடுதல் எதுவுமே நடக்காது. ஸோ நம்ம தீர்க்க ஆயுஷ்மான் பவ சௌமியான ஆசீர்வாதம் பண்ணினோம்னாக்க உன்னோட லைஃப்பில் எல்லா நாளுமே அந்த புதன்கிழமை மாதிரி இருக்கணும். இன்றைக்கி ஆயுஷ்மான் பவம்
பகவத் கரணம் சேர்ந்து வருதோ, தட் பி தேர் த்ரூ அவுட் த லைஃப். இப்போ நமஸ்காரம் பண்ணுறது நம்ம ஜென்ரேஷனில் போயாச்சு. நம்ம தான் போய் பெரியவாளெல்லாம் போய் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். 4 கிழமை பண்டிகைனா பண்ணுறோம். இப்போ நமக்கு லேட் ஜென்ரேஷன் நமஸ்காரம் பண்ணுறது கிடையாது. நம்ம கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. அப்பா நமஸ்காரம் பண்ணி இன்றைக்கி உனக்கு பிறந்த நாள், அப்பா நமஸ்காரம் பண்ணி இன்றைக்கி தீபாவளி, இன்றைக்கி வருஷப்பிறப்பு கேட்டு வாங்கிக்கிறோம். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நமஸ்காரம் பண்ணுறது தெரியவே தெரியாது. அவளுக்கு நமஸ்காரம் என்னன்னு தெரியாது. இப்போ இனிமேல் நமக்கு யாராவது நம்ம நமஸ்காரம் பண்ணி நானாக்க ஆயுஷ்மான் பவன் மட்டும் சொல்லாமல் தீர்க்க ஆயுஷ்மான் பவன் சொல்ல வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது. இது நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்த ஒரு லேர்னிங். இப்போ இன்றைக்கி டிஸ்கஷனில் 2 டாபிக். சௌமியா 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 வாசலோட ஷார்ட் அண்ட் ஃபார்ம் சௌமியா. சௌமியா வாசல்னா புதன்கிழமை. ஸோ இன்றைக்கி டிஸ்கஷனில் மலையாளம் தேசம் எப்படி உருவாச்சு, சிங்கேரி மடம் எப்படி உருவாச்சுன்னு தெளிவாக சொல்லியிருக்கா. 2 கதை, இன்ட்ரெஸ்டிங் கதை, அதை கேட்கலாம். இதிகாசம் புராணம்னு இருக்குது. அது டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா, இதிகாசத்தில் தெய்வீக கதைகளுக்கு மோர் ஆத்தென்டிகேட்டிவ் எவிடன்ஸ் கிடைக்கும். இதிகாசத்தில் ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம். அது மாதிரி சிவ ரகசியமும் இதிகாசம் இருக்குது. அதில் சிவர் பற்றி கதைகள் நிறையா இருக்குது. இந்த இதிகாசத்துலேயும் பாரதம் மாதிரி 50,000 ஸ்லோகத்துக்கு மேலே இருக்குது. ஸோ இதில் 12 அம்சங்கள் இருக்குது இதிகாசத்தில். 9வது அம்சத்தில் 16வது அத்தியாயத்தில் ஈஸ்வரன் அம்பாள்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மலையாள தேசத்தில் சச்சல கிராமத்தில் சங்கரன்னு பேர் கொண்ட உத்தம பிராமணர் ஒரு சத்பத்னிக்கு பிறந்து அவதாரம் பண்ணுவார். மலையாள தேசத்தில் சச்சல கஷேத்திரத்தில் சங்கரன்னு பேர் கொண்ட ஒரு உத்தம பிராமணர் என்னோட அம்சமாக, இவர் ஈஸ்வரர் சொல்ல, என்னோட அம்சமாக ஒரு சத் பத்னிக்கு, உத்தம பத்னிக்கு பிறந்து அவதாரம் பண்ணுவார்னு சொல்கிறார். இது தெய்வ சங்கல்பம். இது தெய்வம் கடவுள் பண்ண சங்கல்பம். இந்த பிரபஞ்ச விவகாரத்துக்கு கடவுள் எப்படி பண்ணியிருக்காருன்னா, தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மனுஷர்களையும் இன்டர்லிங்க் பண்ணியிருக்கார், இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கார், இன்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கார். எப்படி இன்டர் டிபெண்ட்னாக்க, வேத மதத்தை பாதுகாக்கிறது, வேத ரட்சணம் பண்ணுறது, அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறது, சாஸ்திர சொன்ன யாக யஜ்யாதிகள்லாம் பண்ணுறது, லோகக்ஷேமத்துக்காக, இதெல்லாம் பிராமண சமுதாய குரூப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கா. பிராமணாலாம் வேதோத்தமாக வாழணும், சாஸ்திரமாக வாழணும், வேத அத்தியாயனம் அத்தியாபனம் பண்ணணும், கோ சம்ரட்சணம் பண்ணணும், சாஸ்திரத்தில் என்னெல்லாம் சொல்லி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், யாக யஜ்யாதிகள் பண்ணணும், அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கா. இந்த பிராமணாலாம் பண்ணுற யாக யஜ்யாதிகளில் நிறைய ஆகுதி கொடுக்க வேண்டியிருக்கு. ஆகுதி கொடுத்தானாக்க அந்த ஆகுதி எடுத்துன்னு அக்னி தேவலோகத்துக்கு போய் தேவர்களுக்கெல்லாம் கொடுப்பா. அதுதான் அவளுக்கு ஆகாரம். ஸோ ஆகாரம் கிடைச்சி அவள் பிரீத்தி அடைஞ்சு சந்தோஷப்பட்டு பூலோகத்துக்கு உள்ள மனுஷாளுக்கு அவள் பரோபகாரம் பண்ணுவாள். என்ன பரோபகாரம் பண்ணுவா? மழை சஃபிஷியன்ட் மழை கொடுப்பா. அந்தந்த சீசனுக்குள்ள வெயில் பனி கொடுத்து லோகத்தில் உள்ள மனுஷால சேமமாக வாழ்றதுக்கு அவள் பரோபகாரம் பண்ணுவாள். இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். லோக சேமத்துக்காக பிராமணர்லாம் பண்ண யாக யஜ்யாதிகளில் ஆகுதி கொடுத்து அந்த ஆகுதி தேவர்களுக்கு ஆகாரமாக போய் அவள் சந்தோஷப்பட்டு அவள் பூலோகத்தில் உள்ள மனுஷாளுக்கு பரோபகாரம் பண்ணுவாள். இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஒரு சமயத்தில்
அவேத மதங்கள், போத மதம், ஜீன மதம், இந்த பேர் தெரியாத ஒரு 70-72 மதங்கள்லாம் வந்து இந்த வேத மதத்தை அப்படியே ஒழித்து தள்ளிடணும்னு அவள் பிளான் பண்ணிட்டு இருந்தா. இதில் பௌத்த மதம் ஒரு லீடர், மீதியெல்லாம் அவளை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. இந்த பௌத்த மதம் பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் வாஸ் அஹிம்சா. அவளுக்கு 100% அஹிம்சா விதிச்சிருக்கா அவள் மதத்தில். அதனால தான் அவள் இதெல்லாம் மாஸ்கெல்லாம் இப்போ மாஸ்க் நம்ம தான் போட்டுக்கிறோம், அவளும் அப்பயே போட்டுட்ருக்கா. ஸோ அஹிம்சா 100% அவளுக்கு விதிச்சிருக்கா. வேத மதத்தில் அஹிம்சா 100% ஒன்லி ஃபார் சன்னியாசிஸ். மீதி யாருக்கும் 100% கிடையாது. சன்னியாசிகளுக்கு 100% அஹிம்சா விதிச்சதுனால அவளுக்கு அக்னியோட ஒரு வேலையும் கிடையாது. அதனால தான் அவள் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்கா, சமைக்கப்படாது. ஏன்னா அவள் சன்னியாசம் வாங்கும்போது சங்கல்பம் பண்ணுவாள், என்னால் எந்த உயிருக்கும் ஹானி வராது, பயம் கிடையாதுன்னு சொல்லி அவள் சங்கல்பம் இருக்கிறதுனால சன்னியாசிகளுக்கு நெருப்பு அக்னியோட ஒரு வேலை கிடையாது. அதனால தான் சன்னியாசிகள் சித்தி அடைஞ்சால் கூட அவளை தகனம் பண்ணுறது கிடையாது, புதைச்சிடுவாள். அவளுக்கு அக்னியோட ஒரு வேலையும் கிடையாது. பட் கிரகஸ்தாளுக்கு ஒரு சர்டன் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கு சாஸ்திரத்தில் அஹிம்சாலேருந்து. எங்கே எக்ஸம்ஷன்னாக்க, பிராமணா பண்ணுற யாக யஜ்யத்தில் ஆகுதி கொடுக்கும்போது சில யஜ்யத்தில் பசு ஆகுதி கொடுக்க வேண்டியிருக்கு. பசுனா பசுபாடு மட்டும் இல்லை, பசுனா மாடு, ஆடு, குதிரை. ஸோ இது ஏன் கொடுக்கணும் அப்படின்னு தெரியுது ரீசன் கிவன் இன் சாஸ்திரம். பௌத்த மதம்காரர் நம்ம சாஸ்திரம் பார்க்கலை, படிக்கலை. அவள் ஒரு பாயிண்ட் சொன்னால் வேத மதம் சொல்கிறா, அஹிம்சான்னு சொல்கிறா, பட் யாக யஜ்யத்தில் வதம் பண்ணுறா, பசு வதம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் ப்ரொபகாண்டா பண்ணி இது மாதிரி ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தா. வேத மதக்காரா யாரெல்லாம் சாஸ்திரத்தை பார்க்கலையோ, படிக்கலையோ, படித்து புரியலையோ, சரியாக படிக்கலையோ, அவள் தே காட் இன்ஃப்ளூயன்ஸ், அவள் இங்கே எக்ஸோடஸ் பண்ணி பௌத்த மதத்தில் சேர போயிட்டா. அவள் இதனால் வேத மதத்தில் ஸ்ட்ரென்த்து குறைய வேத மதம் இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி வந்துட்டு இருந்தது. இப்போ வேத மதத்தோட ஸ்ட்ரென்த்து குறைய என்ன ஆகும்னா, யாக யஜ்யாதிகள் பண்ணுறது குறைஞ்சது. யாக யஜ்யாதிகள் குறைஞ்சதுனால ஆகுதி பண்ணுறது குறைஞ்சது. ஆகுதி பண்ணுறது குறைஞ்சதுனால தேவர்களுக்கு கிடைக்கிற ஆகாரம் குறைஞ்சது. அவள் கஷ்டப்பட்டா. அவள் கஷ்டப்படுறதுனால அவள் பூலோகத்துக்கு பண்ணுற பரோபகாரம் குறைஞ்சது. பூலோகத்தில் மனுஷா கஷ்டப்பட்டா, தேவர்களும் கஷ்டப்பட்டா, மனுஷாலும் கஷ்டப்பட்டா. தேவர்கள்லாம் ஈஸ்வரன்கிட்ட போய் முறையிட்டா, இந்த மாதிரி பூலோகத்தில் வேத மதம் கஷ்டத்தில் இருக்குது, அது மெலிஞ்சின்னு வருது, நாங்களும் கஷ்டப்படுறோம், பூலோகத்தில் மனுஷாலும் கஷ்டப்படுறா, இப்போ நீங்கள் அவதாரம் பண்ணி அதை புனர் உத்தாரணம் பண்ணணும் அவள் பிரார்த்தனை பண்ணினா ஈஸ்வரன்கிட்ட. ஈஸ்வரனுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியுமே. தெரிஞ்சா முதல்ல சங்கல்பம் பண்ணியா சேவர் அவதாரம் பண்ணணும்னு. இப்போ கடவுள் அவதாரம் பண்ணணும்னாக்க உடனே டக்குன்னு வந்துட மாட்டார். அவருக்கு மெயின் ரிக்குவயர்மெண்ட்டு 2 பெட்டிஷன் வரணும். ஒரு தேவர்கள்லேருந்து வரணும், ஒன்று பூலோகத்துலேருந்து 2 பெட்டிஷன் வரணும். ஸோ தேவர்கள் பெட்டிஷன் வந்தாச்சு, இவெல்லாம் போய் முறையிட்டாச்சு, பிரார்த்தனை பண்ணியாச்சு, நீங்கள் அவதாரம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. பூலோகத்துலேருந்து ஒரு பெட்டிஷன் வரணும், அதுக்கு வெயிட்டிங். இந்த வேத மதம் நெலிஞ்சின்னு வரும்போது ஃபுல்லாக அழியலை, அதோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சின்னு வந்தபோது சில பேர் அதை ரட்சணம் பண்ணிட்டு இருந்தா. வேத அத்தியாயனம், அத்தியாபனம், அனுஷ்டானங்கள், யாகைகளை கொஞ்சம் லிமிட்டடாக பண்ணிட்டு இருந்தா. அது பண்ணிட்டு இருந்தா யாருன்னாக்கா மலையாள தேசத்தில் உள்ள நம்பூதிரிகள் பண்ணிட்டு இருந்தா. அவள் தான் அதை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நம்பூதிரிகளில் காலடிங்கிற இடத்துல ஒரு தம்பதிகள், சிவகுரு ஆரியாம்பான்னு தம்பதிகள், அவள் சாஸ்வத்தமாக வாழ்ந்துட்டு இருந்தா. கடவுள் பக்தி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு கல்யாணம் ஆகி புத்திர பாகியம் அவளுக்கு இல்லை. ஸோ
ஸோ அவள் திருச்சூருக்கு போய் சிவாலயத்தில் வேண்டி அது மாதிரி எங்களுக்கு ஒரு புத்திர பாகியம் கிடைக்கணும், கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆச்சு. அங்கேயே இருந்து அவள் பஜனம் பண்ணிட்டு பண்ணியிருந்தாலும் அங்கேயே இருந்து கைகாலம் பண்ணிட்டு இருந்தா. கோவில்லையே பூஜை கீஜை பண்ணுறது, பஜனை பண்ணுறது எல்லாம் பண்ணி அங்கேயே இருந்தா. ஸோ ஒரு நாள் ராத்திரி சிவகுருவோட சொப்னத்தில் ஈஸ்வரன் வந்தார். வந்து சொன்னார், உனக்கு நான் புத்திர வரம் தரேன், உனக்கு 100 புத்திரம் பிறப்பா, 100 பேரும் தீர்காயுஷாக இருப்பா, அதில் 100 பேரும் மடையங்களாக இருப்பா. அது வேணுமா? இல்லை ஒரே ஒரு புத்திரம் பிறப்பான், நல்ல தெய்வீகமாக இருப்பான், புத்திமானாக இருப்பான், நல்ல பேர் வாங்குவான், ஆனால் அவனுக்கு அல்பாயுசு இருக்கும். இந்த ரெண்டில் எது வேணும்னு கேட்டார். இவருக்கு என்ன சொல்கிறேன்னு புரியலை. இவர் சொல்ல, நான் என் பத்தினியை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அந்த காலத்து ரைட்டு கிடையாது ஹஸ்பண்ட் பேசுகிறதுக்கு. ஸோ அவர் முடிச்சு விட்டார், சொப்பனம் கலைஞர் முடிச்சு விட்டார். முடிச்சு அவர் ஒய்ஃபை எழுப்பி சொன்னார், இது மாதிரி எனக்கு சொப்பனம் வந்தது, நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னார். அவர் சொன்னால், எனக்கும் அதே சொப்பனம் வந்தது, நான் இந்த பத்தியை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னா. ஸோ அவர் ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தா அப்புறம் சொன்னால், இதில் நம்ம ஒன்றும் டிசிஷன் எடுக்க வேண்டாம், கடவுள்கிட்டே விட்டுருவோம், அவர் என்ன கொடுக்குறாரோ அதை கடவுள் பிரசாதமாக நம்ம எடுத்துக்கலாம், நம்ம ஒன்றும் இதில் இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவள் டிசைட் பண்ணி அவள் பிரார்த்தனை பண்ணால். ஈஸ்வரன்கிட்ட சொன்ன அது மாதிரி, நாங்கள் ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் பிரசாதமாக எது கொடுக்குறீங்களோ நாங்கள் அதை ஒத்துக்கிறோம் அப்படின்னா. அப்போ ஈஸ்வரன் அப்பியர் ஆனார். சொன்னார், நானே வந்து உனக்கு பிறந்தேன் குழந்தையா, ஆனால் 8 ஆண்டு காலம்தான் இருப்பேன் அப்படின்னார். சொல்லி மறைஞ்சு போயிட்டார் அவர். இவாளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம். சந்தோஷம் ஏன்னா கடவுளே வந்து குழந்தையா பிறக்க போகிறார் சொல்லியிருக்கார், அதை விட வேற என்ன இருக்க முடியும் லைஃப்பில். துக்கம் என்னன்னா 8 ஆண்டு காலம்தான் வாழ்வா, 8 வயசோடு போயிடுவா அப்படின்னா. ஸோ பரவாயில்ல, எது கிடச்சதோ நம்ம அது சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவள் திரும்பி வரா காலடிக்கு. அங்கே வந்து பஜனம் பண்ணி முடித்து வந்தவொடனே சமாராதனை பண்ணணும். அங்கே சமாராதனை பண்ணி இந்த ஆரியாம்பா பிராமணன் பண்ணி சாப்பிடும்போது ஆரியாம்பாவுக்கு வந்து ஐஸ்வர்ய தேஜஸ் அவர் வயிற்றில் உள்ளே போய் அதே கர்ப்பமாகி அவரே ஆதிசங்கர் பகவத் பாதாள அவதாரம் பண்ணினார். ஸோ இதை மாதிரி இன் ஷார்ட் ஆதிசங்கர் பகவத் பாதால் எப்படி அவதாரம் பண்ணாங்க பார்த்தோம். அவர் அவதாரம் பண்ண மலையாள தேசம் எப்படி பிறந்ததுங்கிறது ஒரு கதை தெளிவாக சொல்லிருக்கா, அதை கேட்கணும். பரசுராமர் 21 ஜெனரேஷன் சத்திரிய ராஜாக்களில் சண்டை போட்டு ஜெயிச்சு குன்னு குத்தி பிள்ளி எல்லா ராஜ்யத்தையும் வாங்கிட்டார் அவர். ஸோ அவர் தான் வர்ச்சுவல் கிங் மாதிரி இருந்தார். இதெல்லாம் பண்ணினப்புறம் அவருக்கு தோணித்து, பிராமணனாக பிறந்துட்டு லோக சேமத்துக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்கேனே, அது பண்ணாமல் இந்த குத்துப்பழி வெட்டுப்பழிலாம் பண்ணின்னு உட்காந்துருக்கேனே, இது நல்லதில்லை, இதெல்லாம் நான் விட்டுட்டு நான் போய் தபஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுறார். அப்போ இந்த ராஜ்யத்தில் என்ன பண்ணுறது, இதெல்லாம் நீச்சு வச்சு உட்காந்துருக்காளே, அதெல்லாம் கொண்டு போய் அவர் கசிவ மகரிஷியிட்ட கொடுக்குறார், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. கசிவ மகரிஷியில் ஏன் கொடுத்தார்? சகல ஜீவனுக்கும் சோர்ஸ் கசிவ மகரிஷி. அவர்கிட்டேருந்து தான் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மனுஷ ஜென்மம், மிருகம், தேவர், ராட்சஸ் எல்லாம் அவர்கிட்டேருந்து ஆரம்பம். அவரோட பிள்ளை விஸ்வாகா, கசிவ மகரிஷியோட பிள்ளை விஸ்வாகா, விஸ்வாகாவோட பிள்ளை மனு. மனுலேருந்து நம்மளாம் ஒரிஜினாக இருக்கும். ஸோ நம்மளாம் மனுஷன் நம்மளை சொல்கிறார், பிகாஸ் ஒரிஜினல் ஃப்ரம் மனு. ஸோ இந்த ராஜ்யத்தெலாம் கொடுத்த உடனே அப்புறம் இவர் யோசிக்கிறார், இங்கே போயிடணும், போயிட்டு வேறு எங்கேயா போய் உட்காந்து தபஸ் பண்ணணும் அப்படிங்கிறார். இப்போ கசிவ பாரதி சொல்கிறார்,
நீ எல்லாத்தையும் தர்த்தம் பண்ணியாச்சு, இன்னும் இங்கே இருக்க முடியாது, இங்கேருந்து போ, இங்கே போயிடு அப்படிங்கிறார். ஸோ அவர் நடந்து போய் இந்த நிலத்தோட எல்லையில் போனால் அங்கேருந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆரம்பம், வெஸ்டர்ன் காட்ஸ். இப்போ நினச்சா மலையில் ஏறி போய் அந்த பக்கம் இறங்கிடுவோம், அங்கே வேறு நிலம் இருக்கும், அங்கே உட்காந்து தபஸ் பண்ணலான்னு போகிறார். இப்போ மலைக்கு மேலே ஏறுறார். ஏறி அந்த பக்கம் பார்த்தா அங்கே நிலமே இல்லை, சமுத்திரமாக இருக்குது, தண்ணி தான் இருக்குது. இப்போ பின்னாடிக்கு திரும்பி வர முடியாது, அங்கே அவர் நிலம் கிடையாது. அந்த பக்கம் ஒரே தண்ணி, சமுத்திரம். ஸோ சமுத்திரம் சொல்கிற அது மாதிரி எனக்கு கொஞ்சம் நிலம் வேணும், இந்த பக்கம் இருக்கிற நிலமெல்லாம் கொடுத்தாச்சு, தர்த்தம் பண்ணியாச்சு, எனக்கு நிலம் வேணும் தபஸ் பண்ணதுக்கு, நீ கொஞ்சம் பின்னாடி போ அப்படிங்கிறார் சமுத்திரத்தை. இப்போ சமுத்திர மகாராஜா அவருக்கு தெரியும் இவர் கோபக்காரர், ஏதாச்சும் சொன்னால் சாபம் வச்சுட்டு சொல்லிட்டு எத்தனை இடம் வேணும் நமக்கு தெரியாது, அவர் வேணுங்கிற குறைச்சலாக போனோன்னா அதுக்கு சாபம் வச்சுடுவார். ஸோ அவர் சொன்னார் பரசுராமர்கிட்ட, நீங்கள் தபஸ் பண்ணி ஈஸ்வரன் உங்களுக்கு கோடாலி கிடச்சிருக்கு, அது தண்ணியில் தூக்கி போடுங்கோ, அது எங்கே போய் விழுந்து தண்ணி தெளிக்கிறதோ அது வரைக்கும் பின்னாடி போயிடுறேன் அப்படின்னா. சரின்னு பரசுராமர் தூக்கி போட்டார். அது ஒரு டிஸ்டன்ஸில் போய் விழுந்து எங்கே தண்ணி தெளித்ததோ அத்தனை பின்னாடி போயிட்டார் சமுத்திரராஜா. அங்கே ஒரு நிலம் வந்துருக்கு. ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் சமுத்திரம். சமுத்திரத்துக்கு ஆழின்னு ஒரு பேர், சமுத்திரத்தை ஆழின்னு ஒரு பேர் சொல்லுவாள். சமுத்திரம் எப்படி இருக்கும்? ஆழமாக இருக்கும், டீப்பாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் சமுத்திரம், ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் ஆழம். இதுக்கு நடுவில் உள்ள லேண்டுக்கு பேர் மலை ஆழம்னு பேர் வந்தது. அது கிராஜுவலாக மலை ஆழம்ன்றது மலை ஆழம்னு ஆரம்பிச்சது. ஸோ இப்படி மலையாளம் தேசம் இப்படி தான் பிறந்தது. ஸோ பரசுராமர் கீழே இறங்கி வந்தார். பார்த்தா நிறையா லேண்ட் இருக்குது, நிறையா இடம் இருக்குது. நம்ம தனியாக இருந்து என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்த ரொம்ப புண்ணிய ஸ்தலமாக மாற்றணும் சொல்லிட்டு அவர் சோழ நாட்டிலேருந்து சோழிய பிராமணரில் கொண்டு வந்து இங்கே செட்டில் பண்ண வச்சார். அவள் வந்தா. இந்த சோழிய பிராமணர்லாம் காவேரி கரையில் இருந்து ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தார். இங்கே மலையாள தேசத்துக்கு வந்தோம், நாங்கள் ஒரே மழை, ஒரே சேரி சகதியில் வந்து அவளுக்கு ஒத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ண முடியல அவளால். இப்போ அவள் அங்கேருந்து ஓடி போயிடணும், நம்ம இங்கே திரும்பி போயிடணும்னு பிளான் பண்ணான். ஆனால் இவர்கிட்ட சொல்ல முடியாது பரசுராமர்கிட்ட, கோபக்காரர், செலவு பண்ண மாட்டார். அவருக்கு தெரியாமல் ஓடி போகணும் அப்படின்னு அவள் பிளான் பண்ணான். இதுக்கு எப்படியோ இவருக்கு தெரிஞ்சது பரசுராமருக்கு இவர் ஓடி போகிற பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அவளை ரீட்டைன் பண்ணுறதுக்காக அவள் என்ன பண்ணால் ஆச்சாரத்தை ஒன்று மாற்றிடலாம், ஒரு ஆச்சாரம் மாற்றிதான் திரும்பி போனால் அவளை அக்செப்ட் பண்ண மாட்டாள். இப்போ இங்கே தான் இருக்கணும், உங்களால் வந்துடும் சொல்லி ஒரு ஆச்சாரத்தை மாற்றினார். என்ன மாற்றினார்னா, குடுமியை பின்னாடி போட்ட குடுமி தூக்கி தலைக்கு மேலே உச்சியில் போட சொல்லி ஊர்த்வசிகா அப்படிம்பாரு, அது போட வச்சா. பட் இவா பார்த்தா அது ஒரு ஆச்சாரத்தாலே மாற்றிருக்கா, இதில் ஒரு அனுஷ்டானம் ஒன்று மாறலையே, இதனால் அதை அக்செப்ட் பண்ணுவாள், நம்ம பார்க்கலான்னு சொல்லி ஒரு மெஜாரிட்டி இங்கேருந்து போயிட்டாங்க. மலையாள தேசத்துலேருந்து சோழ நாட்டுக்குள்ளேயும் போயிட்டான். அவளை அக்செப்ட் பண்ணிட்டா. பரவாயில்ல, ஒரு ஆச்சாரம் தான் மாறி இருக்கு, பரவாயில்ல, ப்ராப்ளம் நீங்கள் வாங்குவோன்னு அக்செப்ட் பண்ணிட்டா. மீதியால் இங்கே இருந்திருக்கா. இந்த பரசுராமர் பார்த்தா இந்த தமிழ்காரர்களை கூப்பிட்டு இருந்தால் பிரயோஜனப்படாது. அவர் கர்நாடக தேசத்துக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் போய் அங்கேருந்து பிராமணர்களை கூப்பிட்டு வந்தார். இந்த தடவை ஒரு ஆச்சாரம் மாற்றாமல் 108 ஆச்சாரத்தில் 64 ஆச்சாரம் மாற்றிட்டா. இவர் திரும்பி போக முடியாதுங்கிற மாதிரி. இப்போ இவரெல்லாம் இங்கே ஸ்டக்கப் ஆகிட்டா. இங்கே ஸ்டக்கப் ஆகி இங்கே இருந்து தமிழ் கற்றுண்டு அனுஷ்டானங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்செல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அந்த குரூப் அங்கே யார் இருந்தாலும் அவள் தான் நம்பூதிரி, ஃபஸ்ட் குரூப் ஆஃப் நம்பூதிரி. இப்போ அந்த நம்பூதிரி பரம்பரையில் வந்தவா தான் சிவகுரு அண்ட் ஆரியாம்பா. அவளுக்கு தான் பரமேஸ்வரர், சாக்ஷாத் பரமேஸ்வரர் குழந்தையாக பிறந்து ஆதிசங்கர் பகவத் பாதால அவதாரம் பண்ணினார். ஆதிசங்கர் பகவத் பாதால் அவதாரம் பண்ணோட பர்பஸ்
வேத மதத்தை தலைக்கு செய்யணும், மற்ற அவேத மதங்களை அடித்து விரட்டணுங்கிற ஒரே பர்பஸ், சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா கடவுள் அவதாரம் பண்ணால், தேவர்கள் அவதாரம் பண்ணால், பட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம், எல்லாம் ஒரே நேரத்தில் வரல, அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் அவதாரம் பண்ணான். ஸோ பகவத் பாதால் அவதாரம் பண்ணுறதுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சுப்பிரமணியர் அவதாரம் பண்ணார், குமரில பட்டருங்கிற பேரில். குமரில பட்டர் வேத மதக்காரர் தான், ஆனால் அவர் துவைத்தி, மீமாம்சகர். அவர் துவைத்தி. அவர் அத்வைத்தம் ஃபாலோ பண்ணுவார், துவைத்தம் ஃபாலோ பண்ணுவார். அவர் நிறைய கிரந்தம்லாம் எழுதி, நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி, வேத போத மதத்தரெல்லாம் கண்டனம் பண்ணலாம் எழுதி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இவெல்லாம் பண்ண வேலை கிரவுண்ட் ஒர்க் பகவத் பாதாவுக்கு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ குமரில பட்டர் நினச்சா அது மாதிரி பௌத்த மதத்தை எதிர்த்து கண்டனம் பண்ணணும், எழுதணும்னாக்க அவளை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவள் மதத்தை என்ன இருக்குது, என்ன இல்லை, என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ் தெரிஞ்சால் தான் எஃபெக்டிவாக கண்டனம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இவர் புத்த பிக்ஷு மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு போய் அவள் இதில் சேர்ந்தார். வேத மதத்தை விடலை, இருந்துகிட்டே அது அவள் போய் டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு புத்த பிக்ஷுவாக சேர்ந்தார். அப்படி வேத மதத்தில் இருந்ததுனால அனுஷ்டானங்களை பண்ணி ஆகணுமே. ஸோ எவ்வளோ மினிமம் பண்ணணுமோ அதை ஒழித்து மறைச்சி அதை பண்ணிட்டு இருந்தார் அவர். ஸோ அப்படி இருந்து அங்கே போய் அங்கே அவருக்கு ஒரு குரு கிடைச்சார். குருவுடன் எல்லாம் கற்றுட்டார். இவர் பௌத்த மதத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சிட்டார். இந்த பௌத்த மதத்தில் வேதத்தை பற்றி ரொம்ப இழிவாக பேசுவா, ரொம்ப கண்டனம் பண்ணுவா. ஏன்னா அவள் பர்பஸே அதை ஒழிக்கத்தானே. அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் இவருக்கு ரொம்ப மனத்தை கஷ்டப்பட்டு சில சமயம் அழ ஆரம்பிச்சிருவார். அவள் மற்றவனுக்கு பார்த்தா இவரையும் அழகிறார், இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்க. இவர் சொல்ல, இல்லை வேதத்தை பற்றி ரொம்ப இழிவாக பேசுகிறா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொன்னார் அவர். பட் இந்த ஆனந்த கண்ணீர் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக ஆரம்பிச்சது. அப்போ அவருக்கு டவுட் வந்தது, இது யார் இந்த ஆள், நிஜமானே புத்த பிக்ஷுவா சொல்லி அவரை ட்ராக் பண்ண அவர் மூமெண்ட்டை ட்ராக் பண்ண ஆரம்பித்தார். அண்ட் ஒன் டே ஹி வாஸ் காட். அவளுக்கு தெரிஞ்சது இவர் பிராமணர், வேத மதக்காரர், நம்மளை ஏமாத்திக்கு உட்காந்து எல்லாம் கற்றுன்ருக்கா. ஸோ அவ்வாறு இவரை விரட்டி விடணும். பட் விரட்டி விட்டோம்னாக்கா வெளியில் போய் இவர் கண்டனம் பண்ணுவார், பிரச்சாரம் பண்ணுவார், எகெயின்ஸ்ட் பௌத்த மதம், நம்மளை இழிவுபடுத்துவார். ஸோ இவரை இங்கேருந்து விரட்டாமல் இந்த உலகத்தை வச்சே தூக்கிடணும்னு அவர் டிசைட் பண்ணாங்க. இவர் எங்கே இருந்தாலும் அந்த விஹாரம் ஒரு 7 ஸ்டோரி பில்டிங், அங்கே தான் அவரோட கிளாஸஸ் நடக்கும், அங்கே ஹாஸ்டல் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு நாள் இப்படி பேசிகிட்டே இவர் கூட்டிகிட்டு போய் 7th ஃப்ளோரில் கூட்டிகிட்டு போய் தள்ளி விட்டுட்டாங்க அங்கே. ஸோ இவர் கீழே வரும்போது மனசில் நினச்சார், வேதம் பிரமாணமானால் எனக்கு எதுவும் ஆகாது, இதான் பொழைச்சிருவேன். கீழே விழுந்தார். அவருக்கு ஒன்றும் ஆகலை, யுவர் சேஃப். பட் ஒரே ஒரு சின்ன கல்லில் குத்திருச்சு. அதுவே அவருக்கு ரொம்ப வருத்தம். இப்படி அந்த வேதம் காப்பாற்றாமல் போச்சு, இந்த சின்ன அடி கூட படக்கூடாதே அப்படின்னு. அப்போ ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. இந்த அசரீரி வாக்கில் நமக்கும் ஒரு லேர்னிங் இருக்குது. அசரீரி என்ன கேட்டதுனாக்க, நீ கீழே விழும்போது வேதம் பிரமாணம் ஆனால்னு நினச்ச அப்படின்னா உனக்கு வேதம் மேலே 100% நம்பிக்கை இல்லை. தெர் இஸ் சம் கேப். உனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, பிலீஃப் இல்லை, ஒரு கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்னால ஒரு சின்ன அடி கண்ணில் பட்டு. இப்போ நமக்கு என்ன லேர்னிங் அப்படின்னாக்க, நம்ம ஒரு ப்ராசஸ் நம்பினோம்னாக்க, ஒரு பர்சனை நம்பினோம்னாக்க, கடவுளை நம்பினோம்னாக்க, பிலீஃப் ஷுட் பி 100%. கொஞ்சம் குறைஞ்சா கூட அந்த பெனிஃபிட் என்ன கிடைக்கணுமோ ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது. இப்போ அவர் கீழே விழுந்தார். கீழே விழுந்து எழுந்திட்டு போய் ஜாகிக்கு வீட்டுக்கு போய் புத்த மதம் கேட்கா எல்லாம் ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பித்தார்.
நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணி அவர் பண்ண கிரவுண்ட் ஒர்க் ஃப்யூச்சரில் பகவத் பாதாளுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. இப்போ குமரில பட்டர் வந்து கொஞ்சம் வருஷத்தில் பிரம்மா அவதாரம் பண்ணார். மண்டல மிஸ்ரங்கிற பேரில் அவதாரம் பண்ணார். அவரும் துவைத்தி. ஆனால் அவர் கிரகஸ்தராக இருந்தார். இப்போ கிரகஸ்தர்னா ஒரு வைஃப் வேணும், மனைவி வேணும். அது சாட்சாத் சரஸ்வதியே அவதாரம் பண்ணால் சரசவாணிங்கிற பேரில். சரஸ்வாணி நல்ல பாண்டித்யம் உள்ள லேடி, நல்ல ஹைலி இன்டெலிஜென்ட், நாலேஜபிள், நல்ல விஷயங்கள்லாம் தெரியும் அவனுக்கு. ஸோ இவாலும் பௌத்த மதத்தை அகேன்ஸ்டாக ப்ரொபகண்டா பண்ணி உட்காந்துருந்தார். இப்போ பகவத் பாதால் அவதாரம் பண்ண உடனே அஃப்கோர்ஸ் அது டீட்டெயிலில் போல் அவர் முதல்ல பிடிச்சி சன்னியாசம் வாங்கிட்டு அதெல்லாம் நாட் கோயிங் டு தட். அவர் அவதாரம் பண்ணி அவர் வாதம் பிரதிவாதம்லாம் பண்ணி கண்டனம் பண்ணியிருந்தார். அவருக்கு குமரில பட்டரை பற்றி தெரிஞ்சது. இது மாதிரி மீமாம்சகர் பெரிய ஹஸ்தி அவர். அவரை போய் கன்வின்ஸ் பண்ணி அத்வைத்தத்தில் வர வச்சாச்சுனாக்க எல்லாருமே அத்வைத்தத்துக்கு வந்துடுவா. அவரை பார்க்கணும்னு ஒரு பிளான் போட்டார் அவர். இதுக்கு நடுவில் குமரில பட்டர் என்ன பண்ணார்னா, அவர் வந்து நினச்சா அது மாதிரி நான் பௌத்த மதத்தில் போய் சேர்ந்தேன், தோ இன் அ டிஸ்கைஸ் ஃபார்ம். அங்கே போய் நான் கற்றுண்டேன். கற்றுன போது குருன்னு ஒருத்தர் இருந்தார், நான் சிஷ்யனாக இருந்தேன். இந்த குரு சிஷ்ய ரிலேஷன் கிரியேட் ஆச்சு. ஈவன் தோ எனிமி ரிலிஜன்னா கூட குரு சிஷ்யா ரிலேஷன் கிரியேட் ஆச்சு. நான் அங்கேருந்து வெளியில் வந்து அந்த மதத்தை பற்றி குருவை பற்றி நான் கண்டனம் பண்ணி எழுதியிருக்கேன். என் மேலே குரு தோஷம் வந்து கொடுத்து அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். இப்போ என்ன பரிகாரம் பண்ணணும் சாஸ்திரத்தில் பார்த்தானாக்க, அவர் பண்ண தோஷத்துக்கு பிராண தியாகம், ரொம்ப கஷ்டப்பட்டு பிராண தியாகம் பண்ணணும்னு இருந்தது பரிகாரம். அவர் அக்செப்ட் பண்ணார். சரி பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தார் பிராண தியாகம் பண்ணுறதுக்கு. இந்த விஷயம் குமாரில பட்டருக்கு தெரிஞ்சது மாதிரி அவர் பிராண தியாகம் பண்ண போகிறார். ஸோ அதுக்கு முன்னாடியே அவரை பார்க்கணும், பார்த்து அவரை கன்வின்ஸ் பண்ணி அத்வைத்தத்தில் வர வைக்கணும்னு சொல்லி அவரை பார்க்க போகிறார். அண்ட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவும் பிள்ளை மீட் பண்ணுற பூலோகத்தை. சுப்பிரமணியரும் பரமசிவனும் மீட் பண்ணுறார். ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் பிள்ளை வாஸ் ஓல்டர் தென் அப்பா. அட் தட் பாயிண்ட் அந்த ரூலில். ஸோ அவரை மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறா. இவர் ஈவென்ச்சுவலி அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறார். பகவத் பாதால் குமரில பட்டரை கன்வின்ஸ் பண்ணுறார். இப்போ குமரில பட்டர் சொல்கிறார், அது மாதிரி நானும் பிராண தியாகம் பண்ண போகிறேன், இதெல்லாம் எங்கிட்ட சொல்லி பொண்ணு யூஸ் ஆகாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் போய் மண்டல மிஸ்ரரை போய் பாருங்கோ. அவர் நல்ல பிரச்சாரர், அவர் நல்ல மீமாம்சகர், நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், ரொம்ப சீனியர் பர்சன். அவர் சொன்னால் கூட எல்லோரும் வந்துடுவா, நீங்கள் அவரை போய் கன்வின்ஸ் பண்ணுவோன்னு சொல்கிறார். ஸோ இவர் மண்டல மிஸ்ரை தேடி போகிறார். மண்டல மிஸ்ரை தேடி போகிறார். இவர் என்றைக்கு அவர் வீட்டுக்கு போகிறார், அவர் எங்கேயோ நார்த் இந்தியாவில் இருந்தார். மண்டல மிஸ்ர் நார்த் சைடில் எங்கேயோ இருந்தார். அங்கே போனால் என்றைக்கு போகிறாரோ அன்றைக்கி மண்டல மிஸ்ரர் வீட்டில் சிராத்தம். மண்டல மிஸ்ரருக்கு அத்வைத்தி பிடிக்காது, சன்னியாசிகளை பிடிக்கவே பிடிக்காது. சன்னியாசியை பார்த்தாலே பின்னான்னு கத்துவார். இப்போ பகவத் பாதால் அங்கே போய் நிலவொன்னே அவரை பார்த்தோன்னே அவருக்கு மூட் அவுட். கண்ணாப்பினான்னு கத்தினார். அப்போ அங்கே சிராத்தம் சாப்பிட வந்த பிராமணா 2 பேர், அவள் சொன்னால் இன்றைக்கி உட்காந்து சிராத்தம், நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. ஒரு பால சன்னியாசி வந்திருக்கார், அவரை நீங்கள் விஷ்ணு நிலையில் உட்காந்து சாப்பிட சொல்லும்போது நல்ல புண்ணியமாகும் அப்படின்னா. இப்போ பகவத் பாதா சொன்னார், நான் வந்து நானாக வரலப்பா, இந்த குமரில பட்டர் வர சொல்ல அனுப்பினார், நான் வந்திருக்கேன் அப்படின்னார். இப்போ குமரில பட்டர் பேரை கேட்டோடனே இவர் கொஞ்சம் சாந்தமாயிட்டார் மண்டல மிஸ்ரர். ஏன்னா அவரோட குரு மாதிரி அவர்.
ஸோ பகவத் பாதாவுக்கு மரியாதை பண்ணி சொன்னால் நீங்கள் வந்து பிக்ஷை பண்ண வாங்கோ அப்படின்னார். இவர் சொன்னார், நான் அன்ன பிக்ஷை பண்ண வரல, நான் வாத பிக்ஷை பண்ண வந்திருக்கேன், உங்களை வாதம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னார். இவர் சொன்னார், முதல்ல சாப்பிடும்போது அன்ன பிக்ஷை பண்ணிக்கோங்க, அது முடிஞ்ச அப்புறம் நம்ம வாதம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பூச்சின்னு கேட்கணும் போது இருக்கு பெரிய வேலை பற்றி. ஸோ சாப்பாடு ஆறுது. அன்ன பிக்ஷை முடிஞ்ச உடனே பிராமணாலாம் கிளம்பி போகிறார். கிளம்பி போனப்புறம் வீட்டில் மண்டல மிஸ்ரர், அவர் வைஃப் சரசவாணி, பகவத் பாதாள் 3 பேர் தான் இருக்கார். ஸோ வாதம் ஆரம்பிக்கலாம்னு சொன்னான். இப்போ வாதத்துக்கு கண்டிஷன் செட் பண்ணினான். மண்டல மிஸ்ரர் தோற்றாருனாக்க அவர் உடனே பகவத் பாதாளில் சன்னியாசம் வாங்கிக்க வேண்டியது இம்மீடியட்டாக. பகவத் பாதாள் தோற்றாருனாக்க அவர் சன்னியாசத்தை விட்டு கிரகஸ்தனாகி சாஸ்திரப்படி அனுஷ்டானங்களை பண்ணணும் அப்படின்னா. அதுக்கு இவர் ஒத்துக்கலை. சொன்னால் நான் சன்னியாசம் வாங்கினப்போ கிரகஸ்தன் ஆக முடியாது, பட் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் என்னன்னாக்கா, நான் உயிரிழந்த வரைக்கும் அன்னம் பானி தொட மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் மாதிரி ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தார். அது அக்செப்ட் ஆச்சு. ஸோ 2 பேர் ரெடி வாதம் பண்ணுறதுக்கு. ஒரு சைடில் பாரதி பாஸ்கர், ஒரு சைடில் ராஜா. இப்போ 2 பேர் நடுவில் ஒரு சரவண பாப்பையா வேணுமே, இது யாரை வச்சுக்கலாம் நடுவர் அப்படின்னும் போது மண்டல மிஸ்ரர் சொன்னார், சரசவாணியை வச்சுக்கலாம், அவர் ஷீ இஸ் த ரைட் பர்சன் அப்படின்னா. பகவத் பாதாளுக்கு அவரை பற்றி தெரியும், அவர் நல்ல பாண்டித்து உள்ள லேடி, நல்ல இன்டெலிஜென்ட், நாலேஜபிள், ஸோ அவளே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் அவர். பட் சரசவாணிக்கு கொஞ்சம் மைண்டில் ஒரு கிளேசம் இருந்தது. ஏன்னா பசி தோத்துட்டார்னாக்க, என் பசி தோத்தார்னு எப்படி சொல்லுவா, பத்னி தர்மம் அது அந்த காலத்தில். இந்த காலத்தில் தான் சொல்லிடுவார், இந்த காலத்தில் கஷ்டம் தான் சொல்கிறது. அதே மாதிரி சன்னியாசி தோற்றாருனாக்க, ஒரு சிரேஷ்ட சன்னியாசி தோற்றாருன்னு எப்படி நம்ம வாயால் சொல்கிறதுன்னு அவளுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அவள் ஒரு யுக்தி பண்ணினான். 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு மாலையை கொடுத்தான். நீங்கள் 2 பேரும் கழுத்தில் மாலையை போட்டு போங்க, யாரோட மாலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அவர் ஜெயிச்சா, யார் மாலை வாழ்ந்து போகிறதோ அவர் தோற்றார். ஈஸி டு டிசைட். ஸோ 2 பேரும் மாலையை போட்டுண்டா. வாதம் ஆரம்பிச்சது. 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 15 நாள், 20ஆம் நாள் மண்டல மிஸ்ருக்கு தோணித்து, சன்னியாசி சொல்கிறதெல்லாம் ரைட்டு, நம்ம தூத்து போகிறோம். ஸோ மனசார அத்வைத்தம் அக்செப்ட் பண்ணிட்டார். பட் வெளியில் இப்போ சொல்கிறத அனௌன்ஸ் பண்ணல. வாதம் நடந்துட்டுருக்கு. 20 நாள் ஆயிடுச்சு. 21ஆம் நாள் பகவத் பாதாவோட மாலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, மண்டல மிஸ்ரர் மாலை வாடி போச்சு. ஸோ அவர் தோற்றான்னு ஆயிடுச்சு. ஸோ தோற்ற உடனே அவர் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு அக்ரிமெண்ட். ஸோ உடனே பகவத் பாதால் அவருக்கு சன்னியாசம் கொடுத்து, அவரோட சன்னியாசன பேர் சுரேஸ்வரர்னு ஆக்கிட்டார். பிற்காலத்தில் சுரேஸ்வராச்சாரியார்னு ஆச்சவர் பேர். பட் சன்னியாசம் வாங்கின போது சுரேஸ்வரருக்கு பேர் வச்சார். இப்போ சரசவாணி பார்த்தா பசியோ சன்னியாசி ஆச்சு, நமக்கு ஒன்றும் இங்கே வேலை கிடையாது, நம்ம வந்து டியூட்டி முடிஞ்சாச்சு சொல்லி அவர் சரஸ்வதி ரூபத்தை எடுத்துட்டு நம்ம பிரம்மலோகம் போயிடலாம், இங்கே ஒன்றும் வேலை இல்லை, ஹஸ்பண்ட் போயிட்டார் சன்னியாசி ஆகி, இப்போ வந்த வேலை முடிஞ்சாச்சு, பிரம்மலோகம் போயிடலாம் அப்படின்னு அவர் கிளம்பிட்டு இருந்தார். இப்போ பகவத் பாதாள் வனதுர்கா மந்திரத்தை சொல்லி அவளை தடுத்தா. சொன்னால், நீ இப்போ போகாத, உன்னோட சாநித்தியம் இன்னும் உலகத்துக்கு நிறையா தெரியணும், நீ இருங்க, உன்னை நான் வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ சரஸ்வதி சொன்னால், அது மாதிரி இந்த ஊரில் பண்ண வேண்டாம்,
நீங்கள் சஞ்சாரம் பண்ணுங்கோ, உங்கள் பின்னாடி நான் நடந்து வந்துட்டுருக்கேன். கண்டிஷனில் நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. எங்கே திரும்பி பார்த்தேலோ நான் அங்கேயே நின்றுடுவேன், அங்கேயே நீங்கள் பிரதிஷ்டை பண்ணலான்னு சொன்னார். சொல்லிட்டு உடனே இவர் சுரேஸ்வராச்சாரியாரை கூட்டிகிட்டு சஞ்சாரம் பண்ண ஆரம்பித்தார் பகவத் பாதால். நடந்து போயிட்டே இருக்கா. அவன் நார்த்லேருந்து சவுத் பக்கம் வந்துட்டுருக்கா. ஒவ்வொரு இடமா க்ராஸ் பண்ணி வந்துருக்கா. பட் இவர் நடக்கும்போது அவர் வரலா இல்லையா எப்படி தெரியும்? சரஸ்வதி பின்னாடி வரலா இல்லையா எப்படி தெரியும்? சரஸ்வதி காலில் சலங்கை போட்டுட்டு இருந்தார். இவர் நடக்கும்போது அது செலக்கு சத்தம் வந்துட்டு இருந்தது. சத்தம் வர வரைக்கும் அவன் வரா அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். இப்படி பல நாட்கள் நடந்து சவுத் பக்கம் வந்து துங்கபத்ரா நதிக்கரை நடக்க ஆரம்பித்தார் சிருங்கேரியில். இப்போ நடக்க ஆரம்பித்த உடனே அப்போது சிருங்கேரி என்டர் பண்ண உடனே பகவத் பாதா ஒரு சீன் பார்த்தார். அங்கே ஒரு தவளை, ப்ரெக்னென்ட் தவளை உட்காண்ட்ருக்கு. அதுக்கு வெயிலில் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாம்பு கொலை பிடிச்சுன்னு இருக்கு. பாம்புக்கு தவளைனாக்க திருநெல்வேலி கடை அல்வா மாதிரி எல்லாருக்கும் உள்ளே போட்டுருவோம். இங்கே என்னடானா அதை ப்ரொடெக்ட் பண்ணி கொலை பிடிச்சி நிற்கிறது. ஸோ அவருக்கு தோணித்து எவ்வளோ நல்ல க்ஷேத்திரம், இங்கே பிரதிஷ்டை பண்ண முடிஞ்சால் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். நடந்து போயிட்டு இருக்கார் துங்கபத்ரா நதிக்கரையில். சடனாக அவருக்கு அந்த கலங்கிய சத்தம் கேட்கலை. இது வரலா இல்லையா அப்படின்னு அவருக்கு தெரியலை. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உடனே திரும்பி பார்த்தா அவள் வந்துட்டுருக்கா. அவள் பட் இப்போ திரும்பி பார்த்தாலும் அங்கேயே நின்றுட்டா அவள் சரஸ்வதி. சத்தம் ஏன் கேட்கலை அப்படின்னா, அவள் நடக்கிறது நதிக்கரை, மணல். இந்த மணலில் கால் புதைஞ்சு சலங்கு கீழே போய் சத்தம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போதான் வந்துருந்தா அவள். இப்போ இவர் திரும்பி பார்த்துட்டார், அவள் அங்கே நின்றுட்டா. அங்கேயே அவளை பிரதிஷ்டை பண்ணால் சாரதாம்பாளை. அங்கேயே கோவில் கட்டினான். கோவில் கட்டி அங்கேயே ஒரு மடம் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அந்த மடம் தான் இன்றைக்கி கூட சிருங்கேரி மடம். பகவத் பாதால் 5 மடம் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பத்ரிநாத்தில், துவாரகாநாத்தில், பூரியில், சிருங்கேரி, காஞ்சிபுரம். இந்த 5 மடத்தையும் 4 மடம் பிளான் பண்ணி பண்ணார். மடம் இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இந்த காரணத்தில் இங்கே இருக்கணும், இந்த காரணத்துக்கு இருக்கணும், பிளான் பண்ணி பண்ண மடம். சிருங்கேரி மடம் ஒன்று தான் ஸ்வயம்பூ மடம் மாதிரி சடனாக ஆகிடுச்சு, வித்தவுட் பிளான். பகவத் பாதால் அங்கேயே மடத்திலே இருந்துட்டு சாரதாம்பாளில் பூஜை பண்ணிட்டு இருந்திருந்தார். ரொம்ப காலம் இருந்தார் அங்கே. அப்புறம் அங்கேருந்து காஞ்சிபுரம் போய் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து சித்தி அடைஞ்சார் அவர். காஞ்சிபுரத்தில் ஏன் மடம் எஸ்டாப்ளிஷ் பண்ணார்னா, இந்த வேர்ல்டு மேப்பை நம்ம வந்து ஹியூமன் ஃபார்மில் பார்த்தோம்னாக்க காஞ்சிபுரத்தோட பொசிஷன் வந்து நாபி பொசிஷன், சென்ட்ரல் பொசிஷன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷனுங்கிறனால அங்கே ஒரு மடம் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ இப்படி இருந்து அப்புறம் அவர் பிரதிவாதம் பண்ணி போத மதத்தை அடித்து விரட்டி வேத மதத்தை திருப்பி புனர்ஸ்தாபனம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வேத மதத்தை தழைக்க வச்சார். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பிளான்டு வேயாக சிருங்கேரி மடம் வந்தது. இதை மாதிரி இந்த கதைகள் சொன்ன கதைகள்லாம் இந்த தெய்வத்தின் குரல் வால்யூம் 5 இருக்குதுலாம். இந்த கதைகள்லாம் இதே மாதிரி இன்னும் நிறையா கதைகள் தெளிவாக சொல்லியிருக்கா. அந்த கதைகள்லாம் நம்ம எப்பப்போ நமக்கு டைம் கிடைக்கிறதோ, இப்பப்போ சுப்பிரமணியன் சாரும் விஜயலட்சுமி மேடம் சான்ஸ் கொடுக்குறாலும் அப்பப்போ நம்மளாம் பேசலாம். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னும் நிறையா கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இன்றைக்கி வந்து மலையாள தேசம் எப்படி உருவாச்சு அதை பார்த்தோம். அந்த மலையாள தேசத்தில் காலடி கஷேத்திரத்தில் சத் தம்பதிகளான சிவகுரு அரையம்பாளுக்கு குழந்தையாக பிறந்து பகவத் பாதால் அவதாரம் பண்ணார். இதில் இது இன்னும் பகவத் பாதா அவதாரத்துக்கு பெரிய நிறையா கதை இருக்குது. சிவகுருக்கு ஏன் சிவகுருன்னு பேர் வந்தது, ஆரியாம்பாளுக்கு ஏன் ஆரியாம்பாள்னு பேர் வந்தது, அதுக்கெல்லாம் பெரிய கதை இருக்குது. இப்போ ஆரியாங்கிறது காமாட்சி காஞ்சிபுரத்தில் காமாட்சியோட பேர் ஆரியா. ஸோ அவருக்கு அந்த பேர் வச்சா ஏன் வச்சா, அவர் ஏன் சிவகுருன்னு வச்சா, இவளுக்கே ஆரியாம்பாள் வச்சான்னா இதில் நிறையா கதை இருக்குது. இதெல்லாம் எதுவுமே அப்படி ஆன் த ஸ்பாட் ஆகலை. அதெல்லாம் எல்லாமே பிளான்ட். இதெல்லாம் ஒரு பகவத் சங்கல்பத்தில் பெரிய பிளானிங்கில் தான் அதெல்லாம் ஆகிருக்கு. இதெல்லாம் கடவுள் அவதாரம் பண்ணுறது, ஒருத்தர் மீட் பண்ணுறது, இந்த பகவத் பாதா ஹெல்ப் பண்ணுறதுக்கே நிறைய தேவர்கள்லாம் வந்திருந்தார். இந்திரன் வந்திருந்தார், சுப்பிரமணியர் வந்திருந்தார், பிரம்மா எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணினா அவரோட வேலையில். இது மாதிரி பண்ணி வேத மதத்தை தழைக்க செய்ய. ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா கதைகள்லாம் நம்ம எப்போ சான்ஸ் கிடைக்கிறதோ அதெல்லாம் கேட்கலாம். நீங்கள்லாம் உட்காந்து கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர. ரொம்ப அருமையாக எல்லாம் நல்லா சொன்னார். இந்த விஷயங்கள்லாம் பற்றி, இந்த மலையாள தேசத்தை பற்றியும், அப்புறம் அந்த ஸ்ருங்கேரி பற்றியெல்லாம் நல்லா சொன்னார்.